இன்றைக்கி வெட்னஸ்டே. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவ் அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் வந்து வெளியே போகிற பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் எதாவது செஞ்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஈவினிங் வந்து நைட் டைமில் வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி அதை வந்து செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணலாம்னு சொல்லி பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு கேட்கும்போது பரோட்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரி பரோட்டாக்கு சிக்கன் கறி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் கறிக்கு போனேன். எனக்கு வந்து கன்னடா அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பிரஸ்ட் பீஸோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி பீஸ் வேணும்னு கேட்டேன். அவங்களும் இருக்குது. ஆனால் ஒரு கேஜி வந்து 300 சொல்லியிருந்தாங்க. சரி கொடுங்க பரவாயில்ல சொல்லிட்டு ½ கேஜி கேட்டிருந்தேன். ½ கேஜி போகிறதுக்கு வந்து 2 பீஸ் போட்டாங்க. பட் ½ கேஜி வரல. இன்னொரு பீஸ் போட்டால் ½ கேஜி வரும்னு சொன்னாங்க. சரி அதையும் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். 3ஆவது இருக்கிற பீஸ் மட்டும் குட்டியே கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா பீஸும் சேர்த்து குட்டியே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை. அங்கே வந்து எதுவும் பேசவும் முடியாது, நம்மளுக்கு மொழி தெரியாது அப்படிங்கிறனால சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து கிரேவி மாதிரி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து டிக்காக பண்ணாமல் இல்லை தந்தூரி இல்லாமல் நடுவில் ஒரு ரெசிபி வந்து நானாக கண்டுபிடிச்சி ரெடி பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. நான் இன்றைக்கி பரோட்டா வந்து கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். ஐடி பரோட்டா 99 ருபீஸ்க்கு வந்து 5 பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அது பரோட்டா வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் புதினா டிப் வந்து பண்ணியிருந்தேன். புதினா டிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 9 மணி ஆகிடுச்சு. எல்லாம் பெட்ஷீட்லாம் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த கேண்டில் வந்து எனக்கு 3 தான் கிடச்சிச்சு. அதுக்கு மேலே கிடைக்கல அப்படிங்கிறதால இந்த 3 வந்து போட்டு கூடவே கொஞ்சம் வந்து எங்ககிட்ட லைட் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கிள் லைட் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், அந்த லைட்டும் வந்து போட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வெளியே போயிருந்தால் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பது தெரியல. பட் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக செஞ்சு நல்லா சாப்பிட்டோம். தேங்க்யூ, பாய்.